குற்றவாளி, ஒரு போதைப் பொருள் விற்கிற ஒரு மிக மோசமான குற்றவாளி எப்படி உங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் அனுமதித்தீர்கள் சொல்றாங்கல்ல. இங்க இருக்கிற அவன் வீடுலாம் இங்க இருக்குது, என்னங்க எல்லாமே இங்க டிரான்சாக்ஷன் முழுக்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளா வச்சுருந்தான். போலீஸ் கண்டுபிடிக்காம விட்டுருச்சு, போலீஸ் கண்டுபிடிக்காம விட்டுருக்கோம், ஒன்றும் கண்டுபிடிக்காம விட்டுருவோம், இல்லை வாங்கிக்கின்னு சரி. அதாவது போலீஸ் கூட இவ்வளவு பெரிய போதை மாஃபியான்னு தெரிஞ்சிருக்காதுங்க. இங்க தமிழ்நாட்டுல எங்க ஆட்சிக்கு முன்னாடி 10 ஆண்டு கால ஆட்சியில தான் பஃப் நிறைய இங்க வந்துச்சு. புரிஞ்சுக்கோங்க, இது பொய். நான் என்னால நிரூபிக்க முடியும். நீங்க எடுத்து வச்சிருக்கேன், லிஸ்ட் வச்சிருக்கேன், எத்தனை பஃப் யாரு காலத்துல இங்க ஓபன் ஆச்சுங்கிறது இருக்கு, எவன் லைசன்ஸ் கொடுத்தாங்கிறது முதல்ல. நீங்களே பஃப் நடத்துற ஆள் தானுங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நாங்க பிடிக்கிறோங்க, என்ன நாங்க பிடிக்க போய் தான் உங்க மக்களுக்கு தெரியுது. நாங்க பிடிக்கலன்னா தெரியுமா? நீங்க பிடிக்கல, முதல்ல நீங்க பிடிக்கல. அங்க பாருங்க, இது வந்து நீங்க பிடிக்கல, மத்திய அரசு இதை பிடிக்கல. எல்லா கடையிலும் பான் பராக் விக்குதா இல்லையா, அன்சு விக்குதா இல்லையா சொல்லுங்க சார். பள்ளிக்கூடத்துல பள்ளி கல்வித்துறை ஒரு உத்தரவு போடுறாங்க சார், வர பசங்க எல்லாம் உதட்டு தூக்கி பார்த்துட்டு அந்த கூல்லி அன்சு யார் யார் யூஸ் பண்றான்னு எடுன்னு சார். அன்சு எப்படி வருதுன்னு போலீஸுக்கு தெரியுமில்ல. இப்ப காவல்துறைக்கு தெரிஞ்சதுனால தான் நார்கட்டிக்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை போட்டு இப்போ அதையும் நம்ம ரைடு பண்ணி புடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் போட்டீங்களா? அதெல்லாம் முதலமைச்சர் தான் போட்டார், திமுக தான் போட்டுங்க. திமுக முன்னாடி இருந்துச்சுங்க. ஆனா நாங்க அதை ஒரு தூசி தட்டி ஒரு ஐஜி லெவலுக்கு போட்டு வச்சிருக்கோங்க. முன்ன வந்து சாதாரண ஒரு எஸ்பி லெவல்ல இருந்துச்சு. இவங்க என்ன கலாச்சாரத்தை காப்பாத்துறவங்க, இவங்க தான் வந்து இதுக்கு சொந்தக்காரங்களான்ற அந்த பேச்சு தான் இருக்குதே தவிர, இதுதான் புதுசா நீங்க சொல்றதை நான் பாக்குறேன். நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டேன். என்ன பொய்யா சொன்னேன்? அப்ப அங்க டெல்லி போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? டெல்லி போலீஸ் யார் கண்ட்ரோல்லையா இருக்கு? ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல தானே இருக்கு. என்ன மயிரை புடிங்கிட்டு இருந்தானுங்க அவ்வளவு நாளா? அப்ப 2 பேரும் கூட்டா தான் எடுத்தீங்களா? எது இங்க பாருங்க, சும்மா இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்க ரொம்ப ஓவரா தான் அந்த முக்கியமான இடத்துல இவ்வளவு வச்சேன் அப்படின்னு பொய்யாவே சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய அரசு காசுங்க. அப்போ அதை பார்த்து நீங்க செஞ்சிருக்கணும்ல. நீங்க இன்னமும் அவனுக்கு சப்பக்கட்டு கட்டுறீங்க. தயவு செஞ்சு அந்த வார்த்தை அவனுக்கு நாங்க சப்பக்கட்டு பண்றோங்க. அவனை வந்து ஏடிஎம்கே ஆட்சியில வித்தான்றீங்க, டிஎம்கே ஆட்சியில வித்தான்றீங்க. வெட்டுவீங்க அப்படியே கத்திரி போட்டு நாளைக்கு காமாட்சி நாயுடு போதனை ஆயிடுன்ட்டு போறாங்க. இருக்கட்டும். டிஎன் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் 2 சிறப்பு விருந்தினர்கள், திரு காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ இந்த போதைப் பொருள் விவகாரத்துல ஜாஃபர் சாதிக் வந்து கைது பண்ணிருக்காங்க. எதிர்கட்சிகளாம் தொடர்ந்து குற்றச்சாட்டா வச்சிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் உங்களோட பதில் என்னங்க? இதுக்கு எவன் தவறு பண்ணானா அவனுக்கு காவல்துறை பிடிச்சிருக்கு, அவன் நம்ம மேல வழக்கு போடட்டும், அப்படி உள்ள ஒதுக்கி போடட்டும். இதுல என்ன தப்பு இருக்கு? எவன் தப்பு பண்றானோ அவனை தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி தானே சார். அதுல ஒண்ணு நாங்க எங்க கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. அவனுக்காக எங்களுடைய வழக்கறிஞர் யாரும் வாதாட மாட்டோம், புரிஞ்சுக்கோங்க. அதனால அவன் போட்டும், சிறைக்கு போகட்டும். குற்றவாளி சிறையில் தான் போகணும், தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி தான், புரியுதுங்களா? அதனால அது நாங்கள் வந்து வன்மையாக நாங்களும் கண்டிக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் தான் அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நாங்கள் நீக்கிட்டீங்க. ஆனாலும் வந்து திமுக மீதான விமர்சனம் வருது, ஜாஃபர் சாதிக் மேல வந்து விமர்சனம் வரலையே. அதுதான் சொல்கிறேன், இது தேர்தல் காலகட்டம். தேர்தல் காலகட்டத்தில் எவன் பொண்டாட்டி எவனோட போனாலும் லவைக்கு 10 பணம்னு சொல்கிற மாதிரி ஊருக்கு இழிச்சவாயவன்னா நாங்கள் தான் உப்புக்கு சப்பானி. அதனால எங்களை பேசுகிறோம், நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கோம்ல, எங்களை பேசுகிறோம். 2வது ஒன்றிய அரசு தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குது. இதெல்லாம் ஒன்றிய அரசு பிடிக்கணும்னா இப்போ பிடிக்க வேண்டியதில்லை. அவன் 2009 இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கான். 2019 கூட அவன் இந்த தொழில் பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் 2005 கூட அவன் பேரில் குண்டாசெல்லாம் இருந்திருக்கு. எங்களுடைய காவல்துறை வந்து கொஞ்சம் அசால்ட்டியாக இருந்துட்டான். இவனுடைய குற்ற பின்னணியை எங்கள் முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தியிருந்தா அவனை நாங்கள் கட்சியிலையும் சேர்த்துருக்க மாட்டோம், உள்ள நுழையும் விட்டுருக்க மாட்டோம். ஏதோ அஜாக்கிரதையில் இருந்ததுனால அந்த ஐஜி விஜிலன்ஸ் வந்து பண்ண தப்பு. நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்கோம். வேற என்ன பண்ணுறது? தவறு நடந்து போச்சு.
அவ்வளவுதான். அதனால அவன் குற்றம் பண்ணியிருக்கான். அவன் சிறை தண்டனை அடைந்தாலும் சரி, தூக்கில் தொங்கினாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க அதை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டோம். எங்களை பத்தி யாராவது தவறா பேசுனாங்கன்னா இன்றைக்கு இபிஎஸ்க்கு நடந்த நிலை தான் உங்களுக்கும் நடக்கும். மூர்த்தி சார் இப்போ வந்து காவல்துறை அராஜகமா செயல்பட்டனால தான் அவர் வந்து உள்ள சேர்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவரு. மோடி வந்து பிரதமர் வந்து ஏதோ தூண்டி விடுறாருன்னு சொல்றாருல, மத்திய அரசு தூண்டி அநேகமாக அந்த 15 ஏதோ இந்த நாளில் வராருல, ஒரு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணி போலீஸ்க்கு அமைச்சிருங்க. எங்களை பத்தி அவரு பேசல. அவர் வந்து எங்களுக்கு இல்ல எங்களுக்கும், அதாவது அவங்க அரசு, அதாவது என்னன்னா சார், கள்ள பாஸ்போர்ட்ல அவர் வந்து உலக நாடு பூரா சுத்தி வந்திருக்கான். பாஸ்போர்ட் உண்மையான பாஸ்போர்ட் இல்ல, தவறான பாஸ்போர்ட்ல. அப்ப அந்த லாக்க அவர்கிட்ட தானே இருக்குது. ஒரு ஊர்ல டெல்லி மட்டும் இல்ல, மும்பைல இருந்து போயிருக்கான், டெல்லியில இருந்து போயிருக்கான், குஜராத்ல இருந்து போயிருக்கான், எல்லா ஊர்கள்லயும் இருந்து அவன் விமானத்துல பிரயாணம் பண்ணியிருக்கான். எல்லாமே கள்ள பாஸ்போர்ட்டுங்கிறான். அப்ப கள்ள பாஸ்போர்ட்னா அங்க இருக்க அமைச்சர் பெருமக்கள், அமைச்சருங்கிற அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கான்ல, அந்த அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்ணான், ஒரு பாஸ்போர்ட்டை கண்டுபிடிக்க தெரியாது அவனுங்களுக்கு, இது உண்மையான பாஸ்போர்ட்டா பொய்யான பாஸ்போர்ட்டான்னு. அப்ப இது வந்து யாருடைய இதுல செயல்பட்டு இருக்கான், ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள்ல நடந்திருக்கு. இதை கண்டுபிடிக்காம இருந்துட்டு எங்களை இன்னைக்கு குற்றம் சொல்றது எந்த வழியில நியாயம்? எங்க இதுல நான் சொல்லிட்டேன், எங்களுடைய விஜிலன்ஸுடைய தவறுன்னு நான் ஒத்துக்கிட்டேன். அதே வேளையில அதுக்காக எங்க கட்சியை கழுவி ஊத்துறதை நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க. இது ஒன்றிய அரசு ஏன் இவங்களை இவ்வளவு நாளா விட்டு வச்சான்? ஒரு கண்ணு சாதாரணமா ஒண்ணு வேண்டாம் கண்ணு. அன்றைக்கு ஒரு நடிகை ஒரு பாட்டு பாடுறவன் அவன் வந்து தண்ணி போட்டுட்டு போனான் ஏர்போர்ட்ல, சென்னை ஏர்போர்ட்ல. அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அவன் அங்க பெரிய தாராள் பண்ணான். கேள்விப்பட்டீங்கல்ல, தெரியும்ல. அப்ப இதுக்கே இவ்வளவு இருக்கும்போது ஒரு தவறான பாஸ்போர்ட்ல ஒருத்தன் உலக நாடு பூரா பலமுறை, ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாட்களா பல ஆண்டுகளா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அவன் பேர்ல என்ன நடவடிக்கை எடுத்தது ஒன்றிய அரசு? அப்ப இன்றைக்கு எங்களை மாத்திரம் கழுவி ஊத்துறீங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருதலை பட்சமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட மாடல் அரசை நீங்கள் தவறாக சித்தரிப்பதாக அர்த்தம் ஆகுதா இல்லைங்களா? அதைத்தான் நான் சொல்றேன். ஜாஃபர் சாதிக் போனதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ஃபைன். ஆனால் அவன் 10 தடவை போயிருக்கான், 50 தடவை போயிருக்கான், எங்கால் தான் அவன் போயிருக்கான். ஏன் வந்து ஹோம் செக்ரட்டரியிலேருந்து அவனை விட்டாங்க? என்னமோ ஹோம் செக்ரட்டரியிலேருந்து ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன் வருவான், அவன் திமுககாரன், அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரியல, அவன் போலி பாஸ்போர்ட்டில் வந்தால் நீங்கள் விட்டுருங்க அப்படி ஏதோ மத்திய அரசுலேருந்து ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரியோ போனது திருட்டு வேலை. அவன் வந்து ஒரு 4 அதிகாரிகளை பயன்படுத்தி காசு கீசை கொடுத்து போயிருப்பான். அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் விட்டீங்கன்னா இது என்ன பேச்சா? இது ஏன் இங்கே வந்து கிட்டத்தட்ட 2013 சொல்லப்போனால் 2009 அவன் இந்த போதை தேர்வில் செஞ்சு நிற்கிறான். நீங்கள் ஏன் கட்சிக்குள்ளே விட்டீங்க? இல்லை நீங்கள் ஏன் முதல்வர் வரைக்கும் விட்டீங்க? நீங்கள் ஏன் வந்து உதயநிதி வரைக்கும் விட்டீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்கல்ல. அந்த மாதிரி யாரோ ஒரு அதிகாரியை கரெக்ட் பண்ணி அவன் போயிருக்கான். நீங்கள் குற்றவாளிகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லாதீங்க. 2011 தொடக்கத்தில் நினைக்கிறேன், 2010-11 இதே மாதிரி லாட்ரி மார்ட்டின் வந்து வழக்கு நடக்குது. எங்கே? கேரளாவில், பக்கத்தில் இருக்கிற கேரளாவில். லாட்ரி மார்ட்டினுக்காக அங்கே ஆஜரானது யார் தெரியுமா? யார் சொல்லுங்க? ஒரு பிரபல வழக்கில் இல்லை, தமிழ்நாட்டின் அட்வொகேட் ஜெனரல் ராமனை கூட்டும் போய் கருணாநிதி அங்கே போய் வாதாடுங்கன்ட்டார். உடனே கேரள அரசு அங்கேருந்து கடிதம் போகுது, என்னையா உங்கள் ஊர் அரசு வக்கீல் அனுப்பிச்சு இந்த ஒரு அக்யூஸ்டுக்கு நீங்கள் வாதாடுறீங்களா, இதெல்லாம் சரியா இருக்குதான்னு கடிதம் போட்ட பிறகு திரும்ப பெற்றவர்கள் தான் திமுக அரசு. இப்ப சொல்லுங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கிற போது தான் நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. அப்படி அவர் மார்ட்டின் அப்படி இருந்தாரா? அவரோட மருமகனை நீங்க தான் பயன்படுத்தி கொண்டீங்க. கிட்டத்தட்ட 2-3 தேர்தலில் பயன்படுத்துதான் அவங்க சொல்றாங்க. 4-5 வருடம் நான் கூட இருந்தேன்னு சொல்றான். அப்போ கூட இருக்கும்போதே இடி ரைடு வருது. அப்போ உங்களுக்கு குற்றவாளிகளை உங்களோட வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆட்சேபம்லாம் இல்லைன்னு தானே நாம விளங்கிக்க தோணுது. நீங்க தான் அவனை விற்க சொன்னீங்க அப்படிலாம் நான் சொல்லவே வரல. ஆனா இந்த போதைப் பொருட்களோடு மாற்றவெல்லாம் பெரும்பாலும் திமுக காரனா இருக்கிறான். அந்த சந்தேகத்துல இருந்து திமுக இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுருக்கோம் சார். திமுக வந்து ஒரு ஆர்டர் போட்டு எல்லா மாவட்ட செயலாளரும் நீங்க கஞ்சா வித்துக்கலாம், நீங்க வந்து போதைப் பொருள் வித்துக்கலாம், நீங்க குட்கா பான் பராக் வித்துக்கலாம், நீங்க வந்து வேற தொழில கூட செஞ்சீங்களான்னு சொல்லியிருக்கோம். அப்படிலாம் சொல்ல எப்படி ஒரு கட்சி அந்த மாதிரி சொல்லும். சரி பார்த்து கொஞ்சம் பண்ணீங்க அப்படின்னு கொஞ்சம் லிபரலா விடுறது தான். நான் என்ன சொல்றேன், மற்ற வேலைகள் செஞ்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார் இன்னைக்கு ஐயா இவ்வளவு முட்டு கொடுத்து பேசுறாரு, என்ன பேசிட்டோம்.
போதை வந்து என் வீட்டு வரைக்கும் வந்துடுச்சு. என் வீட்டை தட்டுது, பக்கத்து வீட்டில் தட்டுது, ரோட்டில் போனால் நிற்குது. நான் கேட்க தான் செய்வேன். நீங்கள் கேட்காதுன்றீங்க. நீங்கள் உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு யாரும் சொல்லலை. ஆனால் இதை கண்காணிக்க வேண்டிய, இதை பிடிக்க வேண்டிய நீங்கள் உங்களை அவன் பயன்படுத்தி இருக்கிறான். ஒரு குற்றவாளி, ஒரு போதைப் பொருள் விற்கிற ஒரு மிக மோசமான குற்றவாளி எப்படி உங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் அனுமதித்தீர்கள்? எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்குல்ல. அப்போ இவ்வளவு லிபரலா போறான்னா அதுதானே தர. இப்ப திரும்பவும் இது உங்களோட திமுக இல்ல ஜாபர் சேட், அவன் தம்பி முகமது சலீம் இவங்களோட முடிஞ்சிடாது சார். ஒவ்வொரு இந்தியனையும் இது பாதிக்கும். சாதாரணமா நீங்க வந்து ஆஸ்திரேலியா போன நாடுகளுக்கு சும்மா இந்த வடகம் ஊருக்கா இதெல்லாம் எடுத்து போனாலும் அலோவ் பண்ண மாட்டான். அப்படி இருக்கிற கண்டிஷன்ல இந்த மாதிரி ஒருத்தர் 3500 கிலோவை கடத்தி இருக்கிறார் அப்படின்னு என்சிபி தான் சொல்லுது. அப்போ நீங்க பண்ண தப்புக்கு இல்ல நீங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாவறான்ல. அதுல இருந்து ஒவ்வொருத்தரும் அதை பேசுவதற்கு உரிமை இருக்குன்னு நான் சொல்றேன். ஒருத்தரை நின்று 2 மணி நேரம் தனியா நின்று செக் பண்ணான்னா எதனால என்னை இப்படி செக் பண்றான், அந்த நாயால தான் என்னை செக் பண்றான், அவன் யார் கூட்டுறா இருந்தான் அப்படின் போது பரவாயில்ல, மக்கள் தங்கள் அதிருப்தியை வெளியிடுகிறார்கள். நீங்க இன்னைக்கு இந்த சாதிக்கு மாட்டின உடனே இன்னைக்கு ஏகப்பட்ட இடத்துல போதைப் பொருட்கள் மாட்டுது இல்ல. சப்போஸ் இது மாட்டாம ஒருத்தர் யூஸ் பண்ணியிருந்தானா என்ன நடந்திருக்கும் சார்? இன்றைக்கு எத்தனை பப்புகள் இருக்கு. நீங்க எங்கேயோ வெளிநாட்டுக்கு கடத்தி வித்தீங்க, கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிங்க, அது உங்களுக்கு வந்தது வரல, சேர்ந்தது சேரல, அதையெல்லாம் வந்து என்சிபி அது வந்து என்ஐஏ அதெல்லாம் விசாரணை பண்ண நமக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லை. ஒருத்தர் வந்து எப்பா நீ இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிற அப்படின்னு உன்னை கேட்டாரா நீ விசாரணைக்கு போய் தாங்கணும். அதில் நீங்கள் போய் இன்னசென்ட் ஆகுறங்க இல்லை நீங்கள் பண்ணுங்க, அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு இளைய சமூகம் நீங்க 4000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து ஒரு சின்ன புள்ள, ஒரு காலேஜ் படிக்கிற புள்ள எப்படிங்க ட்ரக் யூஸ் பண்ண முடியும்? யாராவது ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு 50 பசங்க படிக்குதுன்னு வச்சுக்க, ஒரு 2-3 பசங்க வீட்டுல ஒரு தொழிலதிபர் மகனாவோ இல்லை வேற யாரோ கொஞ்சம் காசு இருக்கிறவங்க பண்ணுவாங்க. இந்த 2-3 பிள்ளைங்க, அதாவது ஒரு நல்ல பழக்கொடிகள் 2-3 அழுகுன படத்தை வச்சா என்ன ஆகும்? அதை சுத்தி இருக்கிற பழங்கள்லாம் கெடுத்துரும்லாம் இது. அப்படி இருக்கிற போது இந்த காலேஜ் பசங்க யாராவது கூட இருக்கிற இன்னசென்ட்டான பசங்களை போய் வாடி பப்புக்கு போகலாம், சும்மா ஜாலியாக இருக்கும், நீ ஒரு தடவை வந்து பாரு அப்படின்னு கூட்டு போறான்னு வச்சுங்க. கூட்டு போய் அங்கே வந்து அதை ஒரு தடவை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை ஒரு 5000 செலவு பண்ணுது. அந்த 5000 ரூபாய்க்கு வேற ஒருத்தர் அந்த பிள்ளைய கூட யூஸ் பண்ணிப்பான்ல, யூஸ் பண்ணுவானா பண்ண மாட்டாங்க. நீங்கள் இதை நம்ம வந்து இட்டுக்கிட்டுலாம் சொல்ல, நீங்கள் ஒவ்வொரு பப்பு முன்னாடியும் போங்க, அந்த பசங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பாருங்க, அவங்க சேஷ்டை பாருங்க. அப்போ பப்புக்கு வெளியிலேயே எப்படின்னா ஒரு இன்னர் காம்பவுண்டுக்குள்ள போய் ஒரு ரூமுக்குள்ள போன பிறகு சரக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஏத்தின பிறகு அங்க என்ன நடக்கும்? அப்போ ஒரு தடவை அந்த புதுசா போன புள்ள அடுத்த தடவை போறதுக்கு தானே அது ஆசைப்படும். அப்படி போறதுக்கு ஆசைப்படுற புள்ளைய விட்டுட்டு போயிடான்னு வச்சுக்க, அந்த புள்ள என்ன சொல்லலாம், என்னப்பா என்ன இந்த வாரம் விட்டு போயிட்டீங்க, இல்லடி அவன் வேணான்றா, நான் அவன்கிட்ட பேசுறேன், அவன் நம்பர் கொடு, அவனை பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ போன் போற புள்ள என்ன சொல்லுவான், ஏன் என்னை விட்டுட்டு நீ செட் ஆக மாட்டே, இல்லை நீ என்ன சொல்லி நான் செய்யறேன்பா, பாப்பா சரி வா, அங்க வா இங்க வா, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகாது. சார் ஆம்பளை பையன் கெட்டு போடும் சார். ஒரு ஆம்பளை கெட்டார்னா இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மணி இருக்காங்க சார், ஒரு ஆண் கேட்டான்னு வச்சுக்க, இவன் என்ன சொல்றாங்க அந்த சமூகம், அவன் சொன்னாப்பா புடவை காஞ்சா கூட உரசின்னு போவான்பா, அவனுக்கு அங்க மச்சம்பா, அவன் ஜாலிப்பா, அவன் மன்மதம்பா, அவன் எப்பயுமே அதே கமலஹாசன் மாதிரி அவன் அதே நிலப்போடையா இருப்பான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு பெண் தப்பு பண்ணிட்டா உடனே அந்த பெண்ணை வேற விதமா சொல்லிட்டோம். அப்போ ஒரு ஆண் தவறு பண்ணா அது அந்த குடும்பத்தை பாதிக்கும், ஆனா ஒரு பெண் தவறு பண்ணா முழுசா அந்த குடும்பத்தை பாதிச்சிடும். அப்போ இன்றைக்கு இளைய சமூகம் இந்த மாதிரி நிலைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து இல்லாம சில பார்கள்ல உள்ள அலோவ் பண்ண மாட்டான். ஏனையா அந்த பொண்ணு போய் அங்க என்னையா பண்ணும்? அப்ப சரிதா, ஒரு சமூகம் அப்படியே கட்டுன்னு வருது, அதற்கு உறுதுணையா இந்த போதைப் பொருள் இருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து சாதாரண ரோடு வரை கஞ்சா வந்து ஃபேமஸ் ஆகி போச்சு. அங்கங்க கஞ்சாவை பிடிக்கிறாங்க போலீஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5000 கிலோ கஞ்சாவை போலீஸ் பிடிக்குதுன்னு வச்சுங்க, ஒரு 50,000 கிலோ யூஸ் ஆகிருக்கும். மாற்றுறது ஒரு 10% தானே. அப்போ அந்த கன்சியூம் ஆனது தானே மிச்சம் மாட்டுது. அப்போ இது வந்து நேரடியா தமிழகத்தில் இருக்கிற மக்களை பாதிக்குதுன்ன போது
ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் இதை பேசத்தான் செய்வாங்க. நீங்க வந்து அதை பேசாதீங்க, இதை பேசாதீங்கன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இந்திய அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற உரிமை என்னை ஒண்ணு பாதிக்குதுன்னா நான் அது மீது கருத்து சொல்ல. நீங்க அவதூறா சொன்னீங்க, இல்ல மொத்த பொருளையும் எடுத்தாந்து வந்து உதயநிதி சொல்ற இடத்துல தான் அவர் வச்சுட்டாருன்னா அது அவதூறு. ஆனா இப்படி வந்து ஊர் முழுக்க வந்து வச்சிருந்தோம்னா நீங்க பார்க்காம விட்டுட்டீங்களே, இன்னைக்கு எல்லாருக்குமான தீங்கா இது மாறி நிக்குதுன்னு சொல்றது எப்படி அவதூறா இருக்க முடியும்? அதால இவர்கள்கிட்ட ஆட்சி இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது, இப்ப என்ன சார்? ஒண்ணு இல்லை சார், நுங்கம்பாக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல கஞ்சாவோட சப்பாத்தி செஞ்சு தரான் சார். நீங்க பாத்தீங்கல்ல, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி மாட்டுச்சு இல்ல, நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா கஞ்சா சப்பாத்தி? அப்போ சாதாரண ஃபுட் வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ அதில் போய் எவ்வளோ பேர் சாப்பிட்ருப்பான்? தெரிஞ்சவன் போய் சாப்பிட்ருப்பான். இல்லை சார் புதுசாக ஒன்று இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னா அவன் வாங்கி சாப்பிட்டான்னு வச்சுக்க. சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிண்டியில ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடையில அந்த பாய்லர் டீ, அதுல வந்து அவன் கஞ்சா இலையை கட்டி வச்சிருப்பான் பொழுது. இந்த தண்ணி கொதிக்குது இல்ல, அந்த தண்ணி போய் அந்த கஞ்சா இலையில பட்டு அந்த எசன்ஸ் கீழே விழுது, அதுல வந்து டிகாசன் போடுறான். அப்போ ஏகப்பட்ட ஜனம். அப்போ ஏதோ ஊருக்கு எங்கேயோ ஒரு 4-5 நாள் வந்து போயிட்டு இருக்கிறான், கடையை மூட்டுக்கிறான். சுத்தி வரானுங்களாம் ஜனங்க அந்த டீயை குடிக்காம. அப்போ சந்தேகப்பட்டு அது என்னதான் ஏன் ஜனங்க இப்படி வந்து இந்த கடையில போய் விழுறாங்க அப்படின்னு ஒரு நாள் ரைட் அடிச்சு பார்த்த பிறகுதான் தெரிஞ்சுதான் அவன் கஞ்சாவை ஒரு துணியில கட்டி மேல வச்சிருக்கான். அப்போ அந்த மயக்கத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம்னா நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தாலும் குரங்காத்தான் மாறிட்டோம். மனுஷன் குரங்குல இருந்து மனுஷனா மாறுறதுக்கு உடனே அடுத்த பரிமாணம் இல்லை, குரங்குல இருந்து மனிதன் அடுத்த பரிமாணம். இப்ப நாங்க நீங்க இன்றைக்கு இருக்கிற மனித பிறவிகள் குரங்குல இருந்து நேரடியா மாறல. இது ரெண்டுத்துக்கே எல்லாம் பல்லாயிரம் வருடங்கள் உருவ சேஞ்ச் இருக்குல்ல. அப்படி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடந்து பரிணாம வளர்ச்சி வந்தவனை ஒரு ஃபைன் மார்னிங் இந்த போதை யூஸ் பண்ணி குரங்கா மாத்திரான்ல. இதை நம்ம எப்படி வந்து அலோவ் பண்ண முடியும்? அதுல வேற வந்து இவனுங்க வெளியில சொல்றாங்க அது வந்து ஆண்மையை பெருக்குது. போதாதா? இது ஒண்ணு போதாதா இருக்கிறவங்களாம் வாங்கி பிடிக்கிறதுக்கு? அநேகமா நம்ம என்ன சொல்றது, நம்ம கூட இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி ஏன்னா வாங்கி யூஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்குது. இதை எப்படிலாம் சொல்லி வசியப்படுத்துறாங்க பாருங்கன்னு சொல்றேன். அதால எப்படி மது நாட்டுக்கு கேடோ அந்த மாதிரி இது வந்து மனித குலத்திற்கே கேடு சார் இது போதை. இல்ல ஐயா என்ன சொல்றாருன்னா, திமுக தான் ஜாஃபர் சாதிக் இருந்தாரு, ஆனா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா மத்திய அரசு தயவுல தான் போயிட்டு வந்த மாதிரி மத்திய அரசு மேல பழி போறாரு. ஆமா, மத்திய அரசு தான் இப்ப மோடி ஆபீஸ்ல தான் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தாங்க இவரை விட்டு விடுங்கன்னு. அவன் திருட்டு போய் 4 அதிகாரிகிட்ட காசை கொடுத்துருப்பான். இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, இங்க இருக்கிற அவன் வீடு எல்லாம் இங்க இருக்குது, என்னங்க எல்லாமே இங்க டிரான்சாக்சன் முழுக்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஆளா வச்சிருந்தான். இந்த போலீஸ் கண்டுபிடிக்காம விட்டுருச்சு. போலீஸ் கண்டுபிடிக்காம விட்டுருக்கோம், ஒண்ணு கண்டுபிடிக்காம விட்டுருவோம், இல்ல வாங்கின்னு சரி. அதாவது போலீஸ் கூட இவ்வளவு பெரிய போதை மாஃபியான்னு தெரிஞ்சிருக்காதுங்க. ஏதோ 2ஆம் நம்பர் பண்றான்னு கூட சில பேர் வாங்கியிருப்பாங்க, போயிருப்பாங்க, அது நேச்சர் தானே. அந்த மாதிரி இன்னைக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் போலி பாஸ்போர்ட்ல போறது உண்மைதான். அதுல ஒருத்தனா இவன் போயிருக்கான், அதுக்கு என்ன பண்றது? இப்ப நாளைக்கு அவன் என்னென்ன நாட்டுக்கு போனான்ற பிறகு அந்த இமிகிரேஷன்ல எந்த அதிகாரியை உட்கார்ந்தானோ அவன் நாளைக்கு தண்டிக்கப்பட போறான். இதுல என்ன இருக்குது? ஐயா இப்போ ஜாஃபர் சாதிக் கைது செய்யணும்னு என்சிபி அதிகாரி என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து அரசியல்வாதி கூட வந்து தொடர்புல இருந்தாரு ஜாஃபர் சாதிக். அது மட்டும் இல்லாம அவரோட முதலீடு எல்லாமே சினிமா துறையில தான் இருந்துச்சுன்னு சொல்லி திமுக தான் குறி வச்சு அவரும் சொல்றாரு, அரசியல் கட்சிகளுடன் தான் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்போ திரு மூர்த்தி அவர்கள் பேசினாங்க, அவரு நிறைய ஹிஸ்டரி எல்லாம் பேசினாரு, ரொம்ப கேட்க நல்லாவே இருந்தது. இங்க தமிழ்நாட்டுல எங்க ஆட்சிக்கு முன்னாடி 10 ஆண்டு கால ஆட்சியில தான் பஃப் நிறைய இங்க வந்துச்சு. புரிஞ்சுக்கோ, இது போய் நான் என்னால நிரூபிக்க முடியும். நீங்க எடுத்து வச்சிருக்கேன், லிஸ்ட் வச்சிருக்கேன், எத்தனை பஃப் யாரு காலத்துல இங்க ஓபன் ஆச்சுங்கிறது இருக்கு, எவன் லைசன்ஸ் கொடுத்தாங்கிறது முதற்கொண்டு நீங்களே தானுங்க. சரியா? நாங்க வந்து பால் விளையாடுறது தான் வச்சிருந்தோமே தெரிய, நுங்கம்பாக்கத்துல அந்த மாடியில வச்சது பால் விளையாடுறது தான். நாங்க வந்து இது வைக்கல, பஃப் வைக்கல, சும்மா அதெல்லாம் பேசாதீங்க. 2வது இந்த சாராய கடையை திறந்தது யாரு, அதை யாரு அரசுடைமை ஆக்குனது எல்லாம் மக்களுக்கு புரியும், தெரியும். என்னமோ சப்பக்கட்டு கட்டுறாரு எல்லாமே, என்னமோ திமுக. நான் எவ்வளவு சீரியஸான பிரச்சனை சொல்றேன். அவன் ஆரம்பிச்சானா இவன் ஆரம்பிச்சானது பிரச்சனை இல்ல, இன்னைக்கு என் காலை சுத்தி நிக்குது இல்ல. நம்ம ஒரு உணர்வுபூர்வமா இந்த சமூகம் இப்படி போதேன்னு சொல்றோம். ஏன் அவன் வித்தான் அப்ப கேட்கலையா? எவன் வித்தாலும் தப்புதான்.
நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நாங்க பிடிக்கிறோங்க என்ன, நாங்க பிடிக்க போய் தான் உங்க மக்களுக்கு தெரியுது. நாங்க பிடிக்கலைன்னா தெரியுமா? நீங்க பிடிக்கல, முதல்ல நீங்க பிடிக்கல. அங்க பாருங்க, இது வந்து நீங்க பிடிக்கல, மத்திய அரசு இதை பிடிக்கல. இது வந்து வெளிநாட்டுல அவனப்பா விட்டுடுங்க, நீங்க கஞ்சா கேஸுக்கு வாங்க, அதானே உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்குதுன்னு. சார் இன்னைக்கு எல்லா கடையிலும் பான் பராக் விக்குதா இல்லையா, அன்ஸ் விக்குதா இல்லையா சொல்லுங்க. கண்டிப்பா இதுதான் சார் பள்ளிக்கூடத்துல பள்ளி கல்வித்துறை ஒரு உத்தரவு போடுறான் சார், வர பசங்க எல்லாம் உதட்டு தூக்கி பார்த்துட்டு அந்த கூல்லி அன்ஸ் யார் யார் யூஸ் பண்றான்னு எடுன்னு. சார் அன்ஸ் எப்படி வருதுன்னு போலீஸுக்கு தெரியுமில்ல, இல்ல தெரியலன்னு கூட வச்சுங்க. போலீஸ் நினைச்சா, அரசு நினைச்சா அதை வர வழிகளை அடைச்சிடலாம்ல. சார் ஒருத்தன் விற்கிறவனை, குடோன்ல விற்கிறவனை பிடிச்சி சாத்தி வெளியே வர விடவும் விட்டீங்கன்னா அடுத்த ஆள் இந்த வியாபாரத்தை பண்ணுவானா சார்? ஒரு வண்டியில் முந்தினத்தை ஒரு இந்த குட்டியான வண்டியில அவன் ஒரு ரகசிய அறையை வச்சிருக்கான். அப்போ நீங்க கடுமையான நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, நீங்க அந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு கன்சியூமர் எவனோ அவனை போய் பிடிக்கிறீங்க. ஸ்கூல் பசங்களை போய் சார் கேவலம் சார், பசங்க இன்னைக்கு வந்து தண்ணி அடிக்கிறான், சிகரெட் பிடிக்கிறான் சார். நம்ம படிக்க சொல்ல கூட 1-2 பேர் சிகரெட் கிரெட் எங்கன்னா திட்டு மடிப்பானுவோம். ஆனா இன்னைக்கு கஞ்சா, சரக்கு, போதைப் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துற அளவுக்கு ஆயிட்டான் சார். சார் ஒரு பையன் நீங்க பணக்கார பசங்க கெட்டு தொலைறான் சார். ஒரு ஏழை எளிய நம்ம சமூக பசங்க, ஏழை எளிய பசங்க காசு எல்லாம் என்ன சார் பண்ணுவோம், வீட்டில் திருடுவான் சார். வீட்டில் திருடி ஒன்றும் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் திருடுவான். என்ன திருடுனா சும்மா சின்ன ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கான பொருட்கள் திருடுவான். அப்போ இந்த திருட்டு புத்தி அப்படியே வளர்ந்து பெரிய கிரைமா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும்ல. கஞ்சாவுக்கு ஒரு 100 ரூபாயை திருடுறவன் ஒரு ஸ்டாம்பு 500 ரூபான்றாங்களே, அது என்னன்னு பார்ப்போம். அப்போ 500 ரூபா பொருளாக திருடுவான். 5000 ரூபாய் கொடுத்தா ஏதோ சூடோ கூடோன்றானுல, அப்போ 5000 ரூபாய்க்கு செயின் சார்ஜிங் பண்ணுவான். அப்படி தானே போகும். அப்போ அடிப்படையில் இது இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நாங்க விற்கல, அவன் வித்தான், இவன் எவன் வித்தாலும் தப்பு தான். எங்க ஆட்சி காலத்துல நாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இதுக்குன்னு தனியா ஒரு லாக்காவே நியமிச்சு ஒரு ஐஜி தலைமையில நார்கட்டுன்னு ஒரு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது கடுமையாக நாங்க கஞ்சாக்களையும் மற்ற போதை வஸ்துக்களையும் நாங்க கள்ளத்தனமா விற்பதை நாங்க பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். கள்ளச்சாராயத்தையும் அழிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதையும் மீறி தான் நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கள்ளம் பெருசா காப்பாம் பெருசாம்பாங்க. கள்ளனாக தான் காப்பாம் பெருசு இல்லை, கள்ளன் தான் பெரியவன். அவன் எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய ஒரு 10 கோடி மக்கள்ல 1 கோடி மக்கள் தவறு பண்ணான்னா, நம்ம ஒரு 10 பேரை பிடிச்சா இன்னொரு 10 பேர் பண்றான், இன்னொரு 10 பேரை பிடிச்சா இன்னொரு 10 பேர். இது நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கோம், வலிச்சுக்கிட்டே இருக்கோம், வந்துகிட்டே இருக்கு. தினமும் ரயில்ல வருது, தினமும் கப்பல்ல வருது. காரணத்துல எவ்வளவு மனசாட்சி உள்ள ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு மனசாட்சி இருந்தா தானே ஒத்துக்கிறது இருக்கு. உங்களுக்கு தான் மனசாட்சி இல்லையே, அதை பத்தி நீங்க எதுக்கு பேசுறீங்க? ஆகையினால இது வந்து எல்லாரும் இது செயின் மாதிரி கண்ணு, இது தொடர்ந்து நடக்கும். இவரு சொல்றாங்க இல்லையா, எங்க உற்பத்தி ஆகுறது நம்ம தமிழ்நாட்டுல இருந்ததான் அழிச்சாச்சு கண்ணு. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல நிறைய ஊருக்குள்ள வரது அதை பூரா எடுத்தாச்சு. இப்ப ஊருக்குள்ள வர்றதை தடுக்கிறது தான் நம்ம அங்கங்க செக் போஸ்ட் போட்டு பிடிக்கிறோம். இந்த செக் போஸ்ட்ல இருக்கக்கூடிய சில கற்பாடுகள் தான் இதெல்லாம் சிலதுகளை தவறுதலா உள்ள அலோவ் பண்ணுதுங்கிறதும் இப்ப காவல்துறைக்கு தெரிஞ்சதுனால தான் நார்காட்டிக்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை போட்டு அதையும் நம்ம ரைடு பண்ணி புடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் போட்டீங்களா? அதெல்லாம் முதலமைச்சர் தான் போட்டார். திமுக தான் போட்டுதா? திமுகவுக்கு முன்னாடி இருந்துச்சுங்க. ஆனா நாங்க அதை தூசி தட்டி ஒரு ஐஜி லெவலுக்கு போட்டு வச்சிருக்கோங்க. முன்ன வந்து சாதாரண ஒரு எஸ்பி லெவல்ல இருந்துச்சு, இப்ப ஒரு ஐஜி லெவல்ல நாங்க அதை வச்சுட்டு இருக்கோம். ஆகையினால இந்த துறை வந்து நாங்க ரொம்ப இதா பண்றோம். ஆனா இவர் சொல்லக்கூடிய இந்த ஆணும் பெண்ணும் ஆடுறது வைக்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். அது மேல்நாட்டு கலாச்சாரம் இப்ப வந்துருச்சு. 21வது நூற்றாண்டுல என்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததோ இந்த 10 ஆண்டு காலத்துல, இந்த 10 ஆண்டுல தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுமைக்கும் அவுத்து விடப்பட்டது. இந்த மேற்கு இந்திய கலாச்சாரங்கிறது அவிழ்த்து விடப்பட்டது. எங்க பாத்தீங்கன்னாலும் இதுதான். பாஜக இல்ல இந்த மாதிரி ஆட்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு, இவங்க வந்து கலாச்சார காவலர்கள்ன்ற பேர்ல இந்த மாதிரி ஆட்டம் போடுறவங்கள யாரு தண்டிப்பதற்கு இவர்களுக்கு உரிமை கொடுத்தா? இவங்க என்ன கலாச்சாரத்தை காப்பாத்துறவங்க, இவங்க தான் வந்து இதுக்கு சொந்தக்காரங்களான்ற அந்த பேச்சு தான் இருக்குதே தவிர, இதுதான் புதுசா நீங்க சொல்றதை நான் பாக்குறேன். நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டேன். என்ன பொய்யா சொன்னேன்? உண்மையை தாங்க சொல்றேன். காதல் தினத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறான், என்ன காதலரா இல்லையா, கல்யாணம் பண்ணான்றான். அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வருது. அந்த மாதிரி ஒரு கலாச்சார சீரழிவை தடுக்கிற ஒரு இயக்கத்தை, ஒரு கட்சிய இவங்க எப்படி மாத்துறாங்க? இங்க பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கள்ளக்காதலுக்கு திருமணம் கடந்த உறவு இங்க பாருங்க பேர் வச்ச மகான்கள் இவங்க பேசுறாங்க. 10 ஆண்டு காலம் இங்க தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி
டெல்லி ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, இந்த 2 கட்சிகளும் உறவோடு இருந்த காலத்தினாலதான் இங்க எல்லாம் அதிகமான லைசன்ஸ் வழங்கப்பட்டுச்சு. லைசன்ஸை வாங்கிக்கிட்டு உள்ள போய் குடிக்கிறான். உள்ள போய் குடிச்சிட்டு அங்க எல்லாமே தவறுதெல்லாம் நடக்கதான் செய்யுது. இல்லைன்னு நான் மறுக்கல, அது தவறுதான். ஆனா இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு நம்மளால இப்ப முடியாது. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா உடனே கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிடுறான். நான் இப்ப கோர்ட்ல ஸ்டே வாங்கி 13 கடை நடக்குது. இந்த பஃப் இருக்கு இங்க தமிழ்நாட்டுல 13 பஃப் கோர்ட்ல ஸ்டேல தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீவா யாருக்குமே கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி முதலமைச்சர் முடிவு பண்ணி யாருக்கும் புதுசா கொடுக்கறது இல்லை இப்போ. சரிங்களா? அதுக்கு லாட்ஜ் இந்த மாதிரி ஹோட்டல்ஸுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. இந்த இதுக்கு அளவு கிடையாது இப்போ. அதனால நம்ம கண்காணிக்கிறோம், எவ்வளவு தவறு நடக்கக்கூடாது, மக்களுடைய நலனை பேணி காத்துக்கிறது தான் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முடிவுங்கிறதுனாலதான் நாங்க ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்கோம். அதே மீறி தவறு சில இடங்கள்ல நடக்குது. நான் தவறே நடக்கலைன்னு நான் சொல்லறதுக்கு வரையில, தவறுகள் நடக்குது, தவறுகளை நாங்க பிடிக்கிறோம். அது போக இன்னும் ஒரு குறைய ஒரு 6-7 மாத காலத்துல முழுமையான இங்க கஞ்சா புழக்கம் இல்லாத ஒரு மாநிலமா தமிழகத்தை நாங்க மாற்றிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பறந்துருக்கு. அது 3 வருஷத்திலேயே பண்ணிருக்கலாம் இல்ல, அது இப்ப 3 வருஷமா ஏற்கனவே 10 ஆண்டு காலமா இது அப்படியே புழக்கத்துல பழகி எங்க இருந்து வருதுங்கிறது அந்த ஊத்துக்கண்ணு ஐயா சொன்னாங்கல்ல, அது அந்த ஊற்றுக்கண்ணை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இப்பதான் அது ஆந்திரா வழி 3 வருஷம்னா ஏங்க நீங்க சொல்றத பார்த்தா எடப்பாடி தான் எல்லாத்தையும் விக்க விட்டாருங்க. 10 ஆண்டு காலத்துல ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்திலேயே அன்றைக்கு ராமஜெயம் வெட்டி கொல்லப்பட்டாரு. அதை கண்டுபிடிச்சாச்சா? அப்படி தாங்க எல்லாமே. எத்தனை ஆண்டுகளான குற்றவாளி தாங்க பெரியவன். அவன் மறைமுகமா ஓடுவான். இவங்க ஜாபர் சாருக்குன்னு சொன்னீங்க, அவன் எங்க கைது செய்யப்பட்டான்? தமிழ்நாட்டுல கைது செய்யப்பட்டான், ராஜஸ்தான்ல தான் கைது செய்யப்பட்டாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவன் சார், தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அமெரிக்கால கூட இருப்பான். அவன் அமெரிக்கால தப்பு பண்ணானா அவன் அமெரிக்கால போலீஸ் நாய் ஓடுது. அதெல்லாம் இந்த கதையெல்லாம் இங்க எங்கள்கிட்ட வேண்டாம். இந்த கதையெல்லாம் கேட்டு சாந்தம்ல உள்ள ஹோட்டல் கூட தான் இருக்கு. அவர் போய் நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் தான் திறந்து வச்சாரு. அதுக்காக என்ன செய்ய முடியும்? ஏங்க, நாங்க குற்றவாளின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க உதவி பண்ணாதான் தப்பு. குற்றம் செய்ய எங்களுக்கு குற்றவாளின்னு தெரியாம நாங்க அவனோட பழகிட்டோம். குற்றவாளின்னு தெரிஞ்சதை அவனை நாங்க கட் பண்ணி போடான்னு அனுப்பிச்சிட்டோம். காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது நாங்க எங்களுக்கு சம்மதம். இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ்னு இருக்கு. எனக்கு சட்டம் தெரியாது, அவன் திருடன்னு எனக்கு தெரியாதுங்க, நான் வீட்டுல தங்க வச்சிருந்தேன்னா நீங்க இன்னும் சொல்ல முடியாது. இங்க பாருங்க, அதுக்கு என்ன கேஸுக்கு என்ன பிரமா பிரைவேசி இருக்கணும், என்ன மாதிரி கேஸ் இருக்கணும்னு கலக்கு இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. எல்லா கேஸ் போதைப் பொருள் விற்ற திறப்பாங்களா பாருங்க, டீ கடையை திறப்பாங்களா, சொல்றத கேளுங்க, காபி கடையை திறப்பாங்களா பாருங்க. போதைப் பொருள் குற்றவாளின்னு எப்போ நிர்ணயம் பண்ணிக்கப்பட்டது? இப்ப கூட இன்னுமே அவன் பேர்ல புடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இன்னும் அவன் நீதிமன்றத்துல அவனை குற்றவாளி இன்னும் அறிவிக்கல, விசாரணையில தான் இருக்கு. அவனை கூட சொல்ல மாட்டான் தண்டனை கைதி. அவன் இன்னும் தண்டனை சொல்ல மாட்டான். அவன் தம்பி சலீம் கூட சொல்லுங்க சார். நீங்க பாருங்க, உண்மையை பேசுங்க. அவன் குற்றம் இழைத்திருக்கான், இல்லை என்று மறுப்பதற்கில்லை. ஆனால் நீதிமன்றம் அந்த குற்றத்தை ஊர்ஜிதப்படுத்தி அவனுக்கு தண்டனை வழங்கி இருந்தால் மட்டுமே அவன் குற்றவாளி. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி நிரபராதி நான் சொல்ல முடியாது. அது ஏற்கனவே அவன் மேல குற்றப்பத்திரிகை எஃப்ஐஆர் எல்லாம் தாக்கல் பண்ணிருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் ஒரு 3 எஃப்ஐஆர் பாருங்க, 7 எஃப்ஐஆர் கூட இருக்கலாங்க. எங்களுக்கு நாங்க பார்க்கும்போது அவன் தூய்மையானவனா தெரிஞ்சது. இப்ப பார்க்கும்போது அவன் குற்றவாளியா தெரியுது. அவனை நாங்க நீக்கிட்டோம். உங்க பார்வையில குற்றமா இல்ல நீங்க சார் இங்க பாருங்க, சாதாரண கண் கொண்டு பார்த்தா எல்லாம் நல்லா தெரியும். நீங்க மஞ்சக்காமால கண் கொண்டு பாத்தீங்கன்னா எல்லாம் மஞ்சளா தெரியும். எல்லாத்தையும் சந்தேகக்கணக்கு தான் பார்க்கணும். போலீஸ்லாம் ரொம்ப நல்லவருங்க, அவர் யாரையும் சந்தேகப்பட மாட்டாருங்க அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? அந்த மாதிரிலாம் நான் ஆரம்பத்திலேயே நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், இது எங்க காவல்துறை செய்த மிகப்பெரிய தவறுன்னு நான் ஒத்துக்கிறேங்கய்யா. இப்ப என்னன்னா, அவரு நேற்று அந்த போதைப் பொருள் கடத்தி மாட்டலையா, 10 வருஷமா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப அது தெரியாம இருந்துச்சா திமுகல? இல்ல, அதுக்கு என்ன சொல்லியிருக்கான்னா, நான் அப்போ அவன் போதைப் பொருள் கடத்தினது தெரியாது. அவன் பேர்ல ஒரு குண்டாஸ் போட்டாங்க. சிடியுடைய கள்ள சிடி தயார் பண்ணான்னு சொல்லி 2005 அவன் பேர்ல ஒரு வழக்கு. அதுக்கப்புறம் 2009 மும்பையில ஒரு வழக்கு. சரிங்களா?
அந்த வழக்கும் விடுதலை ஆயிடுச்சு. எல்லா குற்றங்கள் எல்லாம் அவனுக்கு நிரூபிக்கப்படல. அவன் வந்து விடுதலை ஆகி அவன் நிரபராதின்னு வந்துட்டான். ஐயா இன்னும் விடுதலை ஆகலைங்க. சரி, வழக்கு கூட நடக்குதுன்னு வச்சுக்கோ, பெயில்ல வந்துட்டான். அவனை ரிலீஸ் பண்ணிட்டு போல இது. சரிங்களா, வழக்கு கூட இதுக்கு வந்துட்டான். அதனால குற்றமற்றவன் நினைச்சிட்டு நாங்க சேர்த்துட்டோம். ஐயா அப்ப உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் சேர்த்தீங்களா? தெரியாம தான் சேர்த்துட்டோம். தெரிஞ்சு நாங்க எதுக்கு சேர்க்கிறோம் சொல்றீங்க? அது இப்பதானே தெரியுது கண்ணு. அதாவது ஒரு விஷயம், ஒருத்தன் குற்றவாளின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனை தோண்டி பாக்குறோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காரு, அதெல்லாம் இப்பதான் நாங்க பாக்குறோம். அதுக்கு முன்னாடி பாக்கல. புரியுதுங்களா? இந்த காவல்துறையில இருக்கக்கூடிய சில தவறான நபர்களால இந்த இது வந்திருக்கு. இது அவங்க ஏற்கனவே காவல்துறை அறிவுறுத்திருக்கணும். இந்த மாதிரி மேல இந்த வழக்குகள்லாம் இருக்குது, இவங்களை வந்து நீங்க கட்சியில வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஏதோ நடந்து நீங்க ஒரு முன்ஜாக்கிரதையா இருக்கணும்ல கண்ணு. எல்லாமே முன்ஜாக்கிரதையா பார்க்கதான் கண்ணு வேணும். ஆனா கண்ணையும் கட்டிடுது இல்ல கண்ணு. சில விஷயங்கள் வந்து மனுஷன் தான் கண்ணு. நாங்க எல்லாம் புத்தரோ ஏசோ இல்ல கண்ணு. எங்களையும் தெரியாமல் சில நேரங்கள்ல கண்ணை கட்டி சில விஷயங்கள் அந்த காவல்துறையால நடந்து போகுது. அதை நாங்க இன்னும் இப்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு இப்ப முடிவு பண்ணித்தான் நாங்க அவனை கட்சியை விட்டு நீங்க பெருசா பேசப்பட்டு வருகிறது. இதுக்கு மேல வரத பாத்துக்கலாம்னு சொல்றீங்க. இப்ப நடக்கிறதுனா பெரிதா பேசப்பட்டு வருகிறது. பாத்துக்கலாங்கன்னு. நாங்க தவறு செய்யல. எங்க மடியில கனம் இல்ல. எந்த காவல்துறை வந்துட்டோம், நம்ம ஒன்றிய அரசு காவல்துறையா இருந்தாலும் சரி, மாநில அரசு காவல்துறையா இருந்தாலும் விசாரிக்கட்டும். சிபிஐ விசாரிக்கட்டும், என்ஐ விசாரிக்கட்டும். இன்னைக்கு கூட எஸ்டி கொரியர்ல ரெய்டு போயிட்டு ரெய்டு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பண்ணட்டும். தவறுகள் எவன் பண்ணியிருந்தாலும் தெரியுமாங்கய்யா? ரெய்டு தான் அது ராம்நாட்டில் கூட நடக்குதான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம வேளச்சேரி பக்கத்தில் அந்த பகுதியிலேயும் நடக்குது. இவர் எஸ்டி கொரியருடைய வீடு அங்கே இருக்குது போல, ஹெட் கூட ஒன்று அங்கே நடக்குது. பல்வேறு இடங்கள்ல நடக்குதான். ஏற்கனவே ஒன்று நடந்து ஒரு மாவட்ட செயலாளர் நடந்துச்சுன்னாங்க. அங்கே வந்து ஒன்றும் எடுக்கலை. ஆனால் பட் அந்த இடம் வந்து எங்களுடைய கண்காணிப்பில் இருக்கணும்னு சீல் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் காவல்துறை வந்து எல்லாத்தையும் இன்ச்சு பை இன்ச்சா போட்டு அலசுறாங்க. தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி எவனும் பார்க்க மாட்டான். தப்பு நடந்த பின்னாடி, அதுவும் வெளிநாட்டில் இருக்கவன் தப்பு நடந்திருக்கிறான்னு அவன் அறிவுறுத்தின பின்னாடி தான் டெல்லியில் இவன் குடவுனே வச்சு தயார் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்போ அங்கே டெல்லி போலீஸ் யார் கண்ட்ரோலில் இருக்கு? டெல்லி போலீஸ் யார் கண்ட்ரோல்லையா இருக்கு? ஒன்றிய அரசு கண்ட்ரோலில் தானே இருக்கு. என்ன மயிரை புடிங்கிட்டு இருந்தானுங்க அவ்வளவு நாளா? அப்ப ரெண்டு பேரும் கூட்டாதான் வைத்தீங்களா? எது அப்படி சொல்லுங்க. சும்மா வேலை இங்க வந்து அப்படி குடவுன் வச்சு இங்க ஏதாவது பண்ணி இருந்தாங்கன்னா நீங்க சொல்றதுல நியாயம். இங்க இருந்து போவே இல்ல. இங்க பாருங்க, இங்க இருந்து போச்சா போலையாலன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து நான் பார்ட்னர் இல்ல. ஆனா டெல்லியில அந்த குடவுன்ல இருந்தானே பிடிச்சிருக்காங்க. அப்புறம் எங்க டெல்லியில இன்டர்நேஷனல் பிளைட் வந்து ஆக்சஸ் அதிகங்க. அதால அங்க வந்து எல்லாத்தையும் அங்க கலெக்ட் பண்ணி அங்க இருந்து பார்சல் பண்றான். சரி ஐயா, இங்க குடோன் வந்து டெல்லியில மட்டும் தான் சொல்றீங்க. இன்னைக்கு சோதனை என்னன்னா குரோம்பேட்டையில வந்து ஒரு கடலை மாவுல வந்துட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்கிறதா வந்து சோதனையில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐயா, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? கடலை மாவுல இருந்து அவன் வந்து இதே தொழில் பண்றவன். எதுல இருந்து பண்ணனா எப்படி பண்ணனான்னு எனக்கு தெரியாது. இது உங்களுக்கும் தெரியாது. காவல்துறை சொன்னதாகத்தான் செய்தி. ஆனா அதை வந்து இன்னும் அதை டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் இல்ல, அதை கலப்படம் பண்ணணும். நேற்று ஒருத்தன் பிடிச்சி போயிருக்காங்களா, அவன் சொல்ல போறான். அதான் அவன் சொல்றான், சொல்லலை. எப்படின்னாலும் அங்க டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவன் வந்து விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சிருவானுங்க. அவன் எவன் தவறு பண்ணானோ தண்டனையா அனுபவிக்கட்டும். சரியா? இல்ல, நேற்று கைது பண்ண அவர் வாக்குமூலம் கொடுத்த மூலியமா தான் எஸ்டி கொரியர்ல இங்க சென்னையில ஒரு 20 இடத்துல வந்து சோதனை அதிரடியா நடைபெறுது. இல்ல, இவங்க சொல்லுவாங்க அது எஸ்டி கொரியர். எங்க ஆளு, எங்க எம்பியோட சொந்தக்காரர் அவரு. பிஜேபி வந்து காழ்ப்புணர்ச்சியில ரைடு போடுறாங்க. அப்படிதானங்கய்யா? இங்க பாருங்க, சும்மா இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்க ரொம்ப ஓவரா தான் பண்றாங்களா? ஏங்க, அவன் இன்னைக்கு அவங்க எஸ்டி கொரியர்ல பண்றது வந்து என்ன சொல்லியிருக்கான்? இன்கம் டேக்ஸ் வந்து அவன் வந்து ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் ரெய்டு பண்ணியிருக்கான். இன்கம் டேக்ஸ் ரெய்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் அமலாக்கத்துறைக்கு தகவல் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அமலாக்கத்துறை எதுக்கு ஐயா வரும்? அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மெசேஜ் வந்திருக்கு. அவன் அங்கேருந்து கடத்தினாங்கிற தகவல் வரல. புரியுதுங்களா? அவன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கான். வருமான வரி கட்டலைங்கிறதெல்லாம் அந்த கேஸ் எஸ்டி கொரியரில். நான் இது கூட நான் மொபைலில் வந்த செய்தி, அதை வச்சு தான் நான் சொல்றேனே தவிர நான் நேரடியாக இதுதான் விஷயமே தவிர இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையாங்கிறது காவல்துறை தான் இனிமேல் சொன்னா தான் நமக்கு தெரியும். அதனால சொல்றவள்ளையும் நம்ம எதையும் வச்சு அனுமானத்துல பேச முடியாது. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை கற்பனையில் நம்ம சொல்றதுக்கு இல்லை நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கும் முடியாது.
நடந்து இந்த நிகழ்ச்சி அது டெல்லியில் பிடிச்சாங்கன்னா பிடிச்சாங்க, அது வருது, அதை மூட்டை முடிச்சோட போட்டு 3 வார்த்தை போட்டு போடுறான். அவன் கொடுத்த தகவலில் இவனை பிடிக்கிறான் ராஜஸ்தான்லேருந்து. இப்போ இவன் கொடுத்த தகவலில் சில இடங்கள்ல ரைடு எல்லாம் நடக்குது. அதனால இதெல்லாம் இன்னும் இதெல்லாம் வரும். கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் பண்ணி மொத்தமாக கதையை சமர்ப்பிப்பாங்க. அப்போ நம்ம பார்ப்போம். கதையா உண்மையா எல்லாத்தையும் முடிச்சு ஒரே முட்டை கதைன்னு பாருங்க. நார்மலான ஒரு சோதனை தான் சொல்றாரு, இடி சோதனையே எஸ்டி கொரியர்ல. நீங்க என்ன சொல்றீங்க சார்? அவங்க இதுக்கெல்லாம் அசர மாட்டாங்க சார். இவ்வளவு வித்தா உலக நாடுகளே காரியத்து போது, உள்ளூர்லேயும் திட்டுறான், அவனையே இவங்க சப்பக்கட்டு கட்டுறாங்க. நீதிமன்றத்துல போய் அவங்க சொன்ன பிறகு அவங்க குற்றவாளியா இருக்கட்டும். சரி, இப்போ கீழ் நீதிமன்றம் போச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சொன்ன பிறகு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றவங்க. இவங்க குற்றவாளிகள் கூட இவங்க தொடர்புல இல்லாதவங்களா அப்படின்னா அந்த வரலாறு இல்லை. அவங்க ஏற்கனவே இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல ஏதோ இருந்திருக்காங்க, போயிருக்காங்க, வந்திருக்காங்கன்னு வச்சுங்க. வரட்டும் சார். நீங்க உப்பு தின்னும் தண்ணி குடிச்சுதான். அதாவது நாளைக்கு நம்ம ஏன் திரும்ப திரும்ப இவங்களை சொல்றேன்னா, இப்ப சாதிக் அவன் தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் அந்த முக்கியமானவருக்கு இவ்வளவு கொடுத்தேன், அந்த முக்கியமான இடத்துல இவ்வளவு வச்சேன் அப்படின்னு பொய்யாவே சொல்லிட்டோம் சார். அது எவ்வளவு பெரிய அரசுக்கு அசிங்கம். அப்போ அதை பார்த்து நீங்க செஞ்சிருக்கணும்ல. நீங்க இன்னமும் அவனுக்கு சப்பக்கட்டு கட்டுறீங்க. தயவு செஞ்சு அந்த வார்த்தை அவனுக்கு நாங்க சப்பக்கட்டு பண்றாங்க. அவனை ஏடிஎம்கே ஆட்சியில வித்தான்றீங்க, டிஎம்கே ஆட்சியில வித்தான்றீங்க. அவங்க எல்லாம் இப்போ அந்த நேரத்துல காலத்து கட்டத்திலேயே அவன் குற்றவாளியாகத்தானே இருந்திருக்கான். அவன் மேல எஃப்ஐஆர் இருந்திருக்குங்கிறதான் அறிவுறுத்தினே தவிர அவன் ஒழுக்கமானவன் நல்லவன் நான் ஒன்னும் சர்டிபிகேட் பண்ணல. அது காவல்துறை அதனுடைய எல்லாமே சொல்லுவாங்க, அவனுடைய ஹிஸ்டரி எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லாம இருக்காது, எல்லா பத்திரிகையிலும் வரும். அது வந்த பின்னாடி தான் நம்ம அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேச முடியுமே தவிர இப்ப அரையும் குறையுமா இருக்கும்போது அது வரைக்கும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான், குற்றவாளி இல்ல. அப்படிதானே? உண்மை அதுதானுங்க. அதாவது இங்க பாரு, குற்றவாளின்னு குற்றம் சாட்டப்பட்டவர் தானே தவிர நீதிமன்ற தீர்ப்பு வழங்குறவரையும் அவன் குற்றவாளி இல்லைங்கிறதா சட்டம் சொல்லுது கண்ணு. நான் அதைத்தான் சொல்றேன். அவனை பத்தி விட்டுடுங்க. நான் என்ன சொல்றேன், தனி மனிதனுடைய பேச்சை நமக்கு வேண்டாம். ஒரு நீதிமன்றம் ஒரு வழக்கு நடந்து அந்த வழக்குல தீர்ப்பு நீங்க தனி மனிதன் ஏன் குற்றவாளி ஏதோ ஒரு 2 பேருக்கு ஒரு லேண்ட்ல வெட்டுவீங்க அப்படியே கத்திரி போட்டு நாளைக்கு காமாட்சி நாயுடு போதனை ஆயிடுட்டு போறாங்க. இருக்கட்டும் சார். இப்போ சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நீங்க திமுக தொடர்பு வச்சு பேசுனீங்க அப்படின்னா நாங்க உங்க மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க. ஏன் பேசுறதுக்கு உரிமை இல்லைங்களா? வித்தவன் திமுக காரனா இருக்கிறான், அதை கொஞ்சம் பாருங்கன்னு தான் சொல்றோம் சார். இந்த சமூகத்தின் மீது அக்கறையில தான் நம்ம சொல்றோமே தவிர அந்த திமுக மீது புழுதிய வாரி வீசணும், திமுக அவங்க அதுக்கு சம்மந்தம் இல்லாத கொண்டாந்து திமுக கனெக்ட் பண்ணணும்லாம் சொல்ல. பர்சனல் நான் பாதிக்கப்படுகிறேன். ஒரு பாதிக்கப்படுபவன் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதற்கு அவனுக்கு சட்டப்படியான உரிமை இருக்கு. நீங்க வேங்கை வயல்லையே இந்த ஊர்ல டிஸ்கிரிமினேஷன்லாம் இன்னும் இல்லைன்னு சொன்னவர் தான் ரகுபதி. அதாவது இங்க தீண்டாமை இருக்கு, ரெட்டை கிளாஸ் இருக்கு, கோயிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டான், மலத்துல தொட்டில மலத்தை கலந்துட்டான்னு கேஸ். அதுல அப்போ அதுக்கு அடுத்து போகிற ரகுபதி அவர்கள் இந்த ஊர்ல டிஸ்கிரிமினேஷன்லாம் இல்லை, சாதி வேறுபாடுலாம் இங்க இல்லை, எஃப்ஐஆர் போட்ட பிறகு சொல்றாரு. அப்போ ஒரு அமைச்சர் எஃப்ஐஆர் போட்ட பிறகு இப்படி சொன்னா அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எப்படி அதை விசாரிப்பாரு? சரி, அப்படி விசாரிக்க முடியும். என்ன அமைச்சரே இல்லைங்கிறாரு, இருக்குது, நம்ம எப்படியா சார்ஜ் ஷீட் போட முடியும் அப்படின்னு சொன்னவர் தானே அவரு. அதால நீங்க சட்டப்படி ஐயா சொல்ற மாதிரி அவங்க கோர்ட்டு தீர்ப்பு தரல, இல்லை கோர்ட் இவ்வளவுதான் கொடுத்துக்குது, அது 3500 கிலோ இல்லையாம்பா, 2000 கிலோவாம்பா, அது 1.5 கோடி இல்லையாம்பா ஒரு கிலோ, ஏதோ 50,000 தானே. அப்படிலாம் இல்லை, போதை தான், தப்பு தான். நாங்க சட்டத்தை கடந்து மனித நேயத்தோட அதை பார்க்கறோம். இது இந்த சமூகத்தை சீரழிச்சிருக்கு. நீங்க கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமேன்ற ஆதங்கத்துல நான் பாதிக்கப்படுறது, என் குடும்பம் பாதிக்கப்படுது, என் ஊர் பாதிக்கப்படுது, என் அண்ணன் தம்பி பாதிக்கப்படுறான்றதுல ஒரு 2 வார்த்தை அதிகமா பேசுவோம். இது ஒரு குத்தமா? அதால இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள். எஜமானர்கள் தானே, இறுதி எஜமானர்கள் மக்கள் தானே, அவங்க பார்த்துன்னு இருக்கிறாங்க. பார்க்கட்டுங்க. 2024 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் யாரு பக்கங்கிறத பார்ப்போம். அன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியா இல்லை இந்த மாதிரி சிலர் பேசுறாங்களே இதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ கூட நீங்க ஓட்டா தான் பாக்குறீங்க, இது ஒரு குற்றமா பார்க்கல.
மடியில கனம் இல்லைன்னு பயம் இல்லைன்னு சொன்னீங்க. அப்புறம் என்னங்க இப்ப இது வரைக்கும் திமுகல இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அந்த விளக்கமே கொடுக்காம இருக்காங்க. அவர் நீக்கனால சரி, அதுக்கப்புறம் எதுவுமே எங்களுக்கு அவரு தொடர்பே இல்லைன்னு சொல்ல வேண்டியது. நாங்க தொடர்பு தான் இல்லைன்னு தானே சொல்றேன். அப்புறம் என்ன நாங்க சொல்றீங்கயா? நான் சொன்னா என்ன, திமுக சொன்னா காமாட்சி நாயுடு, திமுக தான் காமாட்சி நாயுடு. நான் சொன்னாலும் ஒண்ணுதான், நான் சொல்லனாலும் ஒண்ணுதான், புரிஞ்சுக்கோங்க. அதனால எங்க கட்சியில அவருக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இல்லவே இல்லை. ஓகே, ஒரு நாட்கள் எப்படி இருக்குன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரை தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.